சன்னதியில ஒரு கால் சன்னதியில ஒரு கால் பதிச்சிருக்கிறதாக அதை நிறைய பேர் போய் பாக்குறவ. இது தான காடு தானே? இது கிட்டத்தட்ட ஒரு காட்டு பகுதி மாதிரி தான். இது எந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா வீராத்தி என்றவ வந்து 7 கிணறு வெட்டினதாக. இதுதான் அந்த காலடி வச்ச இடம் அப்படின்னு சொல்லி நம்ம, அதாவது நிலாவரையிலையும் பாதம் பதிக்கப்பட்டு சாமியலின் கல்லறை 2-3 இருக்கு. இதுக்குள்ள கட்டி இருக்கணுமோ அந்த பனை இருக்குது. என்ன கிடக்கும்? ரஜிக்காக மாடுகள் எல்லாத்தையும் எல்லாம் களவெடுக்கிறாங்க. காட்டாவுள்ளே இது தான காடு தானே? சன்னதி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த இடம் கரும்பாவளி என்று சொல்லப்படுது. இந்த கரும்பாவளிக்கும் சன்னதி கோயிலுக்கும் இடையில சில தொடர்புகள் இருக்கிறதாகவும் பல தொன்மம் நிறைந்த இடமாகவும் இந்த இடம் இருக்கிறதா சொல்லப்படுது. இதை பற்றி தான் இந்த காணொலியில இன்றைக்கு நாங்க முழுமையா பார்க்க இருக்கிறோம். தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கத்தோட இப்ப நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, பின்னுக்கெல்லாம் பார்த்தா தெரியும் ஏதோ ஒரு காட்டு பக்கத்துல நிக்கிறேன்னு நினைப்பீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு காட்டு பகுதி மாதிரி தான். இது எந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க இப்ப இந்த வெள்ள வீதியால சன்னதி முருகன் கோவிலுக்கு போறதுக்கு இடையில இந்த கரும்பாளி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் என்னத்துக்காக நாங்கள்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எங்கட யாழ்ப்பாணத்துல இந்த வரலாற்று எச்சங்கள் தொன்மங்களுக்கு எந்த ஒரு குறைவுமே இல்லை. அப்படி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நான் நிக்கிற இடமும் ஒரு வரலாற்றுல பிரசித்தி பெற்ற இடம் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. நானும் இன்றைக்கு தான் இங்க முதல் தடவையா வந்திருந்துக்கிறேன். நான் இப்ப அதை பார்த்துட்டு அதுல என்ன முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த வீடியோவில பார்க்க போறோம். என்ன கிடக்கும்? இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் காட்ட போறேன். அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல முருகனுடைய காலடி பொறிக்கப்பட்ட ஒரு இடமா இது இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற மக்கள் சொல்லி இருக்கணும். அந்த ஒரு இடத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான் அந்த ஒரு இடம். இப்படி கிட்டத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு குழி மாதிரி இருக்கு. பெரிய ஒரு ஆழமான ஒரு குழி மாதிரி அதுல பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நிரம்பி இருக்கு. இத பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த காலடி வச்ச இடம் அப்படின்னு சொல்லி நம்ம, அதாவது முருகன் காலடி பதித்த இடம் என்று சொல்லினோம். இதுல ஒரு கால் இருக்கு. அதே மாதிரி சன்னதி முருகன் ஆலயத்திலையும் ஒரு கால் பதிச்சிருக்கு. அதை சுத்தி கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லினோம். இது அப்படியே பாக்குறதுக்கு இந்த ஒரு நிலைமையில தான் இப்ப இருக்குது. இது பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டப்படாத ஒரு குழிதான். இப்ப சில பேர் பார்த்துட்டு சொல்லலாம் இது சாதாரணமா ஏதாவது ஒரு இடி விழுந்து இல்லையா ஏதாவது யாராவது வெட்டி இருக்கிற ஒரு குழியா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிவிடும். ஆனா இங்க பல காலமா இருக்கிற ஆக்கள் என்ன சொல்லினோம் என்று சொன்னா, இது முருகன் காலடி பதிச்ச இடம் தான், யாருமே இதை வெட்ட இல்ல அப்படின்னு சொல்லினோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுது என்னன்னு சொல்லி சொன்னா, இங்க ஒரு பாதம் பதிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சன்னதி முருகன் ஆலயத்திலையும் ஒரு பாதம் பதிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நிலாவரையிலையும் பாதம் பதிக்கப்பட்டு அடுத்ததா ஒக்கனையிலையும் பாதம் பதிக்கப்பட்டதா காலம் காலமா ஒரு வரலாறுகள் மூலமா இங்க இருக்கிற மக்கள் இதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம், இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதாவது இந்த கரும்பாளி என்றது, அதுக்கு பிறகு சன்னதி முருகன் ஆலயம், அதுக்கு பிறகு நிலாவரை, அதுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இந்த காலடியாலம் பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்பினோம். அடுத்ததான் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இங்க ஒரு குட்டியா ஒரு குட்டி கேணி மாதிரி ஒன்று கட்டி இருக்கணும். அது என்னத்துக்காக சொன்னா, ஆரம்ப காலங்கள்ல இந்த மாடுகள் தண்ணீர் குடிக்கிறதுக்காக இந்த விதமான ஒரு கேணி ஒன்று இங்க அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த மரங்களுக்குள்ள எல்லாம் மரப்பட்டு போயிருக்குது ஒரு கல் உண்டு. இப்ப முந்தைய காலங்கள்ல பார்த்தோம்னா இந்த கேணிகளோட சேர்ந்த மாதிரி ஆவுரஞ்சி கல்லுன்னு சொல்லி வைப்பிடும். என்னன்னு சொன்னா இந்த மாடுகள் ஆடுகள் எல்லாம் சொல்லி தங்களை உறைஞ்சு கொள்றதுக்காக அந்த ஆவுரஞ்சி கல்லுண்டி அதை சொல்லிவிடும், அதை வச்சிருக்கணும். அது அதுக்குள்ள மறைஞ்சு போயிருக்கிறத நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா கிட்ட போய் பார்க்க அது தெரியுதோ தெரியல. என்னன்னு சொன்னா அவ்வளவு மரங்கள் எல்லாம் அடர்த்தியா வளர்ந்து இருக்குது. அதுக்குள்ள தெரியுமோ தெரியல. இருந்தாலும் ஒரு தடவை நாங்க கிட்ட போய் பார்ப்போம் தெரியுமான்னு சொல்லி. அப்படியே மூடி வளர்ந்துருக்கு பாருங்க. முழுக்க தாழை தான். இந்த தாழைக்குள்ள அது மூடுபட்டுட்டு, அந்த கல்லுகள் எல்லாம் மூடுபட்டுட்டு தெரியல. சுத்தி முட்டும் தாழை தான். கரும்பாளி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்த ஈச்ச மரமும் அதோட தாளையும் தான் இதுக்குள்ள சுத்தி முத்தி எல்லாமே இருக்குது. உடுப்பட்டி வீரபத்திர ஓலடியில இருக்கிற வீராத்தி என்றவ
ஆஹ் 7 கிணறு வெட்டினதாக ஒரு வரலாறு இருக்கு. அதுல இந்த ஒரு குண்டு கிணறும், மற்றது அங்காலையும் 7 கிணறு இந்த ஆடு மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்காக வெட்டினார். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேற்பட்டதுண்டு. இதுவரை கரும்பாவாலி. இங்க ஏன் இது இப்படி கரும்பாவாலி என்று எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்றேன். இந்த நீர்கள் தண்ணிகள் தேங்கி நிக்கிற இடங்களை வாலி என்று சொல்றேன். இந்த முருகன் காலடி வந்ததுன்னு சொல்லினா அது இங்க இல்ல. சன்னதியில ஒரு கால் சன்னதியில ஒரு கால் பதிச்சிருக்கிறதாக அதை நிறைய பேர் போய் பாக்குறவ. அதுன்ற வரலாறு எனக்கு தெரியாது. இதை பற்றி எனக்கு தெரியாது. அதை பற்றி அப்ப அந்த வீராத்தி என்றவ இந்த ஆடு மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்காக இது ஒரு சேவையாக ஒரு 7 கிணறு வெட்டி கொடுத்திருக்கிறார். அந்த சன்னதி கோயில் 6. சரி, அது சன்னதி கோயில் 6. அந்த ஆத்தடியில இப்ப இல்ல, நிறைய இந்த ஒரு வித்தியாசமான பறவைகள் எல்லாம் அதாவது வெளிநாட்டு பறவைகள் அந்த வேடந்தாங்கலுக்காக அந்த பறவைகள் எல்லாம் இங்க தங்குறது. அதை விட சீசன் வரது தானே. அதை விட சில ஆயுர்வேத சித்த மருத்துவ இதுகள் எல்லாம் இதுகளுக்குள்ள இருக்குது பாருங்க. இந்த பிரண்டை அந்த பிரண்டை, மற்றது புல்லாந்தி, பிரண்டை, அப்படி இப்படி அந்த மருந்து. மற்ற அதுக்குள்ள அதுக்குள்ள அந்த கத்தாழை அது எழுதுகள் எல்லாம் கத்தாழை அது எழுதுகள் எல்லாம் அதுகளுக்குள்ள இருக்குது. உண்மை இது ஒரு வித்தியாசமான ஒரு இடம் தான். இதை விட சிறப்பு என்னன்னு கேட்டா, இதுல இந்த குப்பை போட்டிருக்கீங்களோ, இந்த குப்பை போட்டதுக்கு பக்கத்துல அந்த கோயிலடியில இருக்கிற அந்த சாமியல் அவையோட இந்த சாமியலின்ற கல்லறை 2-3 இருக்கு. இதுக்குள்ள கட்டி இருக்கணுமோ அந்த பனை இருக்குது. அந்த ஒற்றை பனை. அந்த ஒற்றை பனை அந்த ஒற்றை பனை அடியில இந்த சில கல்லறைகள் கட்டியிருக்கு. அது இங்க இருந்த சில கோயிலடியில இருந்த சில சாமியல் என்ற கல்லறைகள். கடும் பிரசித்தியான ஒரு இடத்துலதான் இருக்கிறோம். அங்கதான் நாங்களும் நாங்க இது இங்க தெரிகிறது இது அங்கால அச்சுவேலி தொங்கலாம். காணிய பிடிக்கிறாங்களோ இதெல்லாம் அந்த தூண்ணாட்டு தனியார் காணியா எல்லாம். தனியார் காணி எல்லாம் அரசாங்கத்தின. சரி சரி. தனியாற்ற காணி இதுக்குள்ள வேற கொஞ்சம் லைட்டா பயமாத்தான் இருக்கு. எனக்கு என்னண்டா, நான் பேய்க்கு கூட பயப்பட மாட்டேன், பாம்பண்டா கடும் பயம். அதுவும் இந்த தாளைக்குள்ளதான் இருக்குமண்டு. இங்கே இந்த பாருங்கள எப்படி குகை மாதிரி இருக்கண்டு. கடவுளே கடவுளே. தம்பி, உனக்கு இந்த தாளைன்னா பயம் இல்லையாடா? சசி, ஒரு பெரிய ஒரு ஸ்நாக் கொண்டு இப்படி இப்படி போஸ் கொடுத்தா என்ன செய்வீருக்கு? நீர் பாட்டு பாடும், அது டான்ஸ் ஆடும். இப்படி எப்படி தெரியுமா? பாட்டு பாடு, அது டான்ஸ். இப்படி மாடு. இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த கரும்பாளிக்கு அதாவது இந்த வெள்ள வீதியால நாங்க வரையக்குள்ள கரும்பாளிக்கு இங்க எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த இடத்தை பற்றி சொல்ல போனா நிறைய விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 2 பேரும் உண்மையில எனக்கு இவைக்கு நான் உண்மையில நன்றி சொல்லணும். வேணும்னு சொல்லி சொன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சந்ததியோட அழிஞ்சு போகாம எதிர்வரும் சந்ததிகளுக்கு இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே கொண்டு செல்லப்பட வேணும்ன்றதுக்காக இந்த விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டதுக்கு உண்மையில உங்க 2 பேருக்குமே நன்றி.
இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாருக்காவது இந்த வரலாறுகள் இந்த தொன்மங்கள் எதுவும் தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நானும் வந்து தெரியாத நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்றேன். அதே மாதிரி இந்த விஷயத்த வந்து மற்றவையும் பார்த்து தெரிஞ்சு கொள்றதுக்காக மற்றவைக்கும் இந்த காணொலியை அதிக அளவுல பகிருங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி அதிக அளவான தெரியாத நிறைய விஷயங்களோட வந்து உங்களை நாங்க சந்திக்க போறோம். அதுக்காக நீங்க என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ட்ரை பண்ணி வைக்க வேணும். அப்படின்னு சொன்னாதான் நாங்க இது மாதிரி போடுற காணொலிகளை வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த ஒரு சந்தோஷமான மாலை வேளையில நாங்களும் வீட்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நீங்களுமே சந்தோஷமா ஆரோக்கியமா இருங்கோ. நன்றி உறவுகளே.